மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இந்த நாட்களிலே அநேக விதமான ஜனங்கள் இயேசுவை வந்து தேடுகிறார்கள். ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இயேசுவை தேடுகிறதான ஜனங்கள் உண்டு. இயேசு பெரியவர் என்று தன்னுடைய நாவினால் உச்சரிக்கிறதான அநேக ஜனங்கள் வந்து இருக்கிறார்கள். இயேசு தெய்வம் என்று சொல்லி விசுவாசிக்கிறதான அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறபடினால், ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவார்கள் என்றதான உத்தரவாதத்தை வேதாகமம் கொடுப்பதில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே. சித்தம் என்றால் விருப்பம். தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நாம் நினைக்க வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம் தான் என்னில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அனைத்து விதமான காரியங்களிலேயும் நடக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. இன்னைக்கு நாம் தேவனுடைய விருப்பம் எது, விருப்பம் இல்லாதது எது என்பதை கண்டுகொள்வது மிக மிக நமக்கு கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. என்றாலும் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு விருப்பமானவைகளை நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தம் இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அநேக வேளைகளிலே நமக்குள் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். சில வேளையில நாம் தேவனுடைய பிள்ளை என்றதான நிலையில் இருந்து நாம் கொஞ்சம் விலகும் போது நமக்குள் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிகிறது, இவர்கள் தேவனை விட்டு விலகுகிறார்கள் என்பது தெரிகிறபடினா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருதயத்திற்குள்ளே துக்கம் ஆகிவிடுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி நிம்மதியாக சமாதானமாக சாப்பிட முடியாது, வேலை செய்ய முடியாது, தூங்க முடியாது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் நான் சிறுவனாக இருக்கும் போது சொல்லுகிறதான சாட்சியை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க எவ்விதமாக சாட்சி சொல்வார்கள் என்றால், நானும் இவர்களும் சண்டை போட்டுட்டோம், நான் என்னுடைய கணவனும் சண்டை போட்டுட்டோம், ஆனா எனக்கு வந்து ஆராதனைக்கு போனோம், நான் எப்படி ஆராதனையில போயிருந்து ஆண்டுடைய நாமத்தை ஆராதிப்பது? அப்போ நான் இதை எப்படியாவது சமாதானம் ஆனால்தான் சமாதானமாக ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க முடியும் என்பதற்காக நானே வாலண்டரியா போய் என்னுடைய கணவனாரிடத்துல நான் என்ன கேட்டேன், எனக்கு ஒரு நபர் வந்து போன்ல எனக்கு கொஞ்ச நேரம் பேசினாங்க. அதை பேசினா முழுசும் எனக்கு மன்னிப்பு தான் கேட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை மன்னிப்பு, வார்த்தைக்கு வார்த்தை மன்னிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசியிருப்பாங்க. என்னை குறித்து தவறாக அவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவர்கள் இந்த காரியங்களை பல இடத்துல சொன்னது மட்டுமல்லாமல் அவர்கள் என்னிடத்துல பேச்சுவார்த்தை இல்லாம போயிட்டாங்க. என்னுடைய உறவினர் தான், பேச்சுவார்த்தை இல்லாம போயிட்டாங்க. என்னை பார்ப்பதற்கு அவர்கள் பிடிக்கிறது இல்லை. நான் போய் வழியே பேசினா அவர்களுக்கு மூச்சு கொடுத்து பேசுவதற்கு என்ன விருப்பம் இல்லை. என்ன நடந்தது என்று சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாளும் இருக்காது. இப்படி ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியாது. எனக்கு பொதுவாக எந்த மனிதரிடத்திலையும் சண்டையிட்டு பேசாமல் இருப்பது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. நான் செய்தவன்னு சொல்ல, விசுவாசியோ அவிசுவாசியோ யாரா இருந்தாலும் சரி, மனிதனாக இருக்கிற இடத்துல சமாதானத்தை இழந்து இருப்பதற்கு நான் விரும்புகிறதே இல்லை. அது எனக்கு இருக்கிறத பரிசுத்த ஆவியானவருக்கு அது எப்படி இருக்கிறது? கஷ்டமாக இருக்கிறது. அவன் பல நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே தெரியவில்லையே, இது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் என்னால் நிம்மதியோடு இருக்க முடியவில்லை. ஏன்னா அவர்கள் நம்மிடத்துல பேசாமல் இருக்கிற, அவங்க நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நம்மால் இருக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நேரம் வந்தது, கவனிக்கிறீங்களா?
சத்தியத்தை கேட்கணும். உணர்ச்சி வசமான பிரசங்கத்தை மட்டும் கேட்டால் காணாது. சத்தியத்தை கேட்டு அது எங்க போகணும்? இருதயத்திற்குள்ள போக வேண்டும். சரி, அப்ப நான் பல நாட்களாக நான் அதற்கு ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். சில வேளைகளிலே உங்களுடைய நீதியை, நியாயத்தை உங்களால் நிரூபணம் பண்ண முடியாது. உங்களால் நிரூபணம் பண்ண முடியாது. அதைதான் தாவீது சொல்கிறார், நலமானதை நம்ம வந்து பேச முடியாது, நீதியானதை நம்மால் வந்து பேச முடியாது. சில வேளைகளில் உங்களுடைய நீங்கள் நீதியாகத்தான் நடந்தீர்கள், நீதியாகத்தான் பேசுங்கள் என்பதை உங்களால் நிலைநாட்ட முடியவே முடியாது. ஒரே ஒரு காரியம் செய்யலாம், ஆண்டவரே என்னுடைய நீதியை நீங்கள் தான் வழங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம வந்து என்ன செய்யலாம்? நாம வந்து ஜெபம் பண்ணலாம். அதற்கான நேரங்கள், சமயங்களை யார் ஏற்படுத்துவார்? ஆண்டவர் வந்து ஏற்படுத்துவார். அப்ப அவர்கள் விதமாக அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாமல் இருப்பது எனக்கு புரியாவிட்டால் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவர் நீதியை விளங்க பண்ணினார். ஆண்டவர் நியாயத்தை விளங்கினதற்கு பிறகு அவர்களுக்கு வெட்கமாகி விட்டது, அவர்களுக்கு சங்கடமாகி விட்டது. எப்போ தெரிந்ததோ, எப்போ விடியும் என்று சொல்லி பார்த்து அவர்களுக்கு நைட்டு தெரிந்திருக்கிறது இந்த சம்பவங்கள் எல்லாம். இல்லை, இப்படி தவறாக புரிந்து விட்டோம், தவறாக பேசிவிட்டோம். சில வேளை நான் தவறாக புரிந்துவிட்டு நான் புரிந்திருப்பது மட்டுமல்லாமல் அத்தனை பேர் தான் சொல்லியிருப்போம். இப்போ நீங்க வந்து புரிந்ததற்கு பிறகு உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால், அதன் மூலமாக வருகிற சாபங்கள் நீங்க வேண்டுமானால், எத்தனை பேரிடத்தில் நீங்கள் அப்படி தவறாக பேசினீர்களோ அத்தனை பேரிடத்தில் நீங்கள் திரும்ப ஞாபகம் வைத்து அவரிடத்துல போய் மறுபடியும் சொல்ல வேண்டும். இல்ல, நான் அதை தவறாக புரிந்து உங்கள்கிட்ட தவறாக நிறைய குறித்து பேசிட்டேன், நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுகிறது இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பேசுவதற்கு உங்களை அநேகர் என்ன கொடுக்கறது இல்லை? இடம் கொடுக்கிறதே இல்லை. தேவனுக்கு விருப்பம் இல்லாததை செய்யும் போது நமக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பது பரிசுத்த ஆவியை பெற்றதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக வந்து தெரிந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி துக்கப்படுகிறார் என்றால் அர்த்தம் நாம் தேவனுக்கு சித்தம் இல்லாத, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை என்ன செய்துட்டோம்? செய்து விட்டோம் என்றுதான் அர்த்தம், பொருள். இப்ப இதற்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபமே அதான். உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் நம்முடைய அனுதின ஜெபத்துல நாம் இந்த வார்த்தைகளை சொல்வதே எப்பமாவது நாம வந்து சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் வந்து என்ன செய்யணும்? மனசுல கை வச்சு சொல்லுங்க. நீங்க உங்க விருப்பப்படிதான் நடக்கிறீங்களா? இல்ல தேவன் நடத்துகிறபடி நீங்க நடக்கிறீங்களா? இல்ல யாராவது உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். எந்த மனுஷன் உங்களை நடத்த நீங்கள் ஒப்பு கொடுத்து விடாதீர்கள். ஒரு மனுஷன் உங்களை நடத்த நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் மனுஷன் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கான்னு சொல்லி அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனிதர்களுக்கு அடிமையாகாதீர்கள். மனிதர்கள் நம்மை நடத்த வேண்டாம், மனிதர்கள் நம்மை வந்து அடிமைப்படுத்த வேண்டாம். தேவ ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாக ஒப்புக்கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர் நடத்தினால் அவர் சரியாகத்தான் நடத்துவார். எனவே தான் தாவீது அவர் விண்ணப்பம் பண்ணும்போது சொன்னார், நம்முடைய நல்ல ஆவி என்னை, நல்ல ஆவி தான் பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவிக்கு பேர் என்ன ஆவி? தூய ஆவி. இந்த தூய ஆவி தூய எண்ணங்களை கொடுக்கிறார். இந்த தூய ஆவி தூய்மையான வார்த்தைகளை பேச வைக்கிறார். இந்த தூய ஆவி தூய்மையான காரியங்களை செய்யும்படி நம்மை வந்து வழிநடத்துகிறார். இதற்கு மாறாக நடக்கிறது எல்லாமே ஒன்று, நீங்கள் உங்களுடைய மாம்சீகம், இல்லாவிட்டால் உங்களை நடத்துகிறதான பிசாசீகம். அதாவது பிசாசு லெகுவாக ஜனங்களை என்ன செய்வான்? நடத்துவான். தேவன் நடத்தினால் அவருக்கு பிரியமானதை தான் செய்யும்படியாக நடத்துவார். வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார், எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அவருடைய சித்தத்தை செய்யாதவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் மாசிங்கள், எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்
அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியில நாம் இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாகவே சொல்லுகிறதை நாம் வந்து வாசிக்கலாம். அந்த பகுதியில நம்ம வந்து வாசிக்கும் போது நமக்கு ஒரு எச்சரிப்பு வந்து வர வேண்டும். மற்ற சுவிசேஷத்துல நீங்கள் எடுத்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47 48 வாசியுங்கள். தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிறதான ஊழியக்காரர் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவர் சில அடிகள் அடிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஜமானுடைய விருப்பம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன என்பதை அறிந்திருந்து அதை செய்யாத மனுஷன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஏன் காரணமில்லாத வியாதிகள், தேவனுடைய பிள்ளைகள் ஏன் சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள்? நம் மீது சாத்தானுக்கோ மனிதர்களுக்கோ அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களிலும் விசேஷித்த ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஏதோ சொல்லி இருக்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரான ஜனம், உனக்கு நிகரான ஜனம் உண்டோ? இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிகரான ஜனம் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டையிடுவதற்கு அல்ல, தன்னை உயர்த்தி பேசுவதற்கு அல்ல, எனக்கு நிகர் இந்த பூமியில யாரும் இல்லை என்று சொல்லி சொல்வதற்கு அல்ல. நான் தேவனுடைய பாதுகாப்பை பெற்றிருக்கிறேன், நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். என்னை ஆண்டவர் மேன்மையான சந்ததியினுடைய மனுஷனாக வந்து பார்க்கிறார். மனுஷன் எப்படி பார்க்கிறான்? எப்படி பார்த்து விட்டு போகட்டும். பணம் இருந்தா மனுஷன் உங்களை மேன்மையா பார்ப்பான், பணம் இல்லாட்ட உங்களை அற்பமாக எண்ணுவான். ஆனா எப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் ஏழைகளோடு தான் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஏழைகளின் தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய தேவன் திக்கற்றவருடைய தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த பூமியில ஒருவருமே நமக்கு உதவி செய்ய இல்லாமல் இருக்கலாம். உறவுகள் இருந்தும் உறவுகள நிலைமையில வாழ்ந்து வருகிறதான ஜனங்கள் எண்ணிறந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். பணம் இருந்தால், பொருள் இருந்தால் சொந்தம் பாராட்ட ஆட்கள் வருவாங்க. பணம் இல்லாட்டா சொந்தம் கொண்டாடுவதற்கு விசுவாசிகள் கூட என்ன செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவ சபையுடைய அமைப்பு ரொம்ப உன்னதமானது. இந்த சபையில உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றதான என்னது கிடையாது. சில இடங்களை பார்த்தா, சில இடங்களை நான் பார்த்திருக்கிற சில சபையில கூட பணக்காரங்களா சேர்ந்திருப்பாங்க. அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த சபையில பணக்காரங்களா சேர்ந்திருப்பாங்க. அவங்க இவங்க வீட்டுக்கு போவாங்க, இவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க வீட்டுக்கு போவாங்க. சில இடத்துல பார்த்தா படித்தவர்களா சேர்ந்திருப்பாங்க. அது உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. ஆவிக்குரிய அனுபவம் என்பது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏற்ற தாழ்வு பாராமல் இருக்க, படித்தவர்கள் படியாமல் இருப்பவர்கள் என்னதான் ஏற்றத்தாழ்வு பாராமல் இருக்க, எந்த ஒரு உலக பிரகாரமான காரியங்களை நினைத்தும் நாம் ஏற்ற தாழ்வுகளை நாம் பேரக்கூடாது. ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? தேவனுக்கு அடுத்த மதிப்பு யாருக்கு?
இந்த மதிப்பு இருக்கா உங்களுக்கு? விசுவாசி விசுவாசி நீங்க நினைக்கிறீங்களா? மனசுல கை சொல்லுங்க, இவங்க தேவனுடைய பிள்ளை, விசுவாசி. தாவீது அநேக காரியங்களும் உன்னதமான ஒரு சுபாவத்தை பெறதான மனுஷன். சவுல் வந்து இவனுக்கு ஜென்ம விரோதிய மாற்றம் இவனுக்கு தெரியுது. தாவீதுக்கு தெரிஞ்சிட்டு சவுல் என்னைக்கு இருந்தா நம்மள வந்து என்ன செய்வான், கொன்றுவான் அப்படின்றது தெரியுது. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் சவுலை கொல்ல விடாம தாவீதை வந்து என்ன செய்யறது, தடுக்கிறது. ஒரே ஒரு காரியம் தடுக்கிறது. தாவீதிடத்தில் பராக்கிரமம் இருக்கிறது, பலசாலிகள் கூட வந்து இருக்கிறாங்க, தைரியம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா ஒரு காரியம் மட்டும் இந்த சவுலை தாவீது கொலை செய்யாதபடிக்கு தடுக்கிறது. தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம், என்ன காரியம்? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக சொன்னவர்களே, அவர் தேவனால் அபிஷேகம் பெற்றவராமே. அவன் தேவனால் அபிஷேகம் பெற்றதான ஒரு நபரை நாம் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மதிக்க வேண்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கை போட்டு குற்றம் இல்லாமல் போகத்தக்கவன் யார்? தைரியமாக அபிஷேகம் பெற்றவர்களை பேசுகிறார்கள் அநேகர், தைரியமாக ஊழியம் செய்கிறவர்களை பேசுகிறார்கள் அநேகர். தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதான எண்ணம் இல்லை. ஒரு பதிவு நான் வந்து பார்த்தேன். அதாவது காலம் சென்ற தினகரன் ஐயா அவருடைய பிரசங்கத்தில் சொல்றார், ஒரு பிரபல கிறிஸ்தவ பத்திரிகையில இந்த தினகரன் ஐயாவை பற்றி எவ்வளவு இழிவாக வந்து ஒரு நபர் போடணுமோ அவ்வளவு இழிவாக போட்டுட்டார். தினகரன் ஐயா அப்ப நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரர். தமிழ்நாடு ஃபுல்லா அவருடைய, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா அவருடைய பெயர் தெரிந்து கொண்டிருந்ததான் அந்த நேரம். எதற்காக போடுறாரு? இவருடைய ஊழியத்தை மட்டுப்படுத்துவதற்காகவே. அதாவது சிலருடைய ஊழியத்தை மட்டுப்படுத்துவதற்காகவே சிலர் சாத்தான எடுப்பான். சிலர் பிரசங்கத்தை எடுத்து பதிவு போடுவாங்க, தலையில் இருக்காது மாறு இருக்காது நடுவுறதை மட்டும் எடுத்து போடுவாங்க, பதிவு போடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை அந்த வார்த்தை தான். அதே மாதிரி எடுத்து பதிவு போடுவாங்க. அப்ப அந்த தினகரன் ஐயாவுடைய ஊழியத்தை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக பிரபல கிறிஸ்தவ பத்திரிகை அவர் சொல்றார். பத்திரிகை பேரை சொல்லல, பிரபல பத்திரிகை, அதாவது நிறைய பேர் வாசிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில இந்த தினகரன் ஐயா அவர்கள் எவ்வளவு இழிவாக எழுத முடியுமோ அவ்வளவு இழிவாக பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறது. அப்ப இவர் நேசிக்கிறவங்க சொன்னார்களா, அதாவது தினகரன் ஐயாவை நேசிக்கிறவங்க சொன்னார்களா, ஐயா இவர் பேருக்கு அங்கிருந்ததான ஒரு ஊழியக்காரங்க, இவர் இப்படி போட்டிருக்கிறபடினால உங்களுடைய பேர் வந்து ரொம்ப ரிப்பேர் ஆகும், உங்களுடைய ஊழியம் ரொம்ப என்ன செய்யும், பாதிக்கப்படும். எனவே உங்களுடைய பத்திரிகை அதற்கு எதிர்ப்பு இல்ல, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாக நீங்கள் எழுதணும். அப்போதுதான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அதை நம்பி உங்களுடைய ஊழியத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாள் என்று சொல்லி. அப்போ அந்த தினகரன் ஐயா வந்து என்னன்னாராம், ஆமா இவர் சொல்கிறது அநேகர் இப்படி சொன்னாங்களாம், இது சொல்கிறது சரிதான், அப்புறம் போற்ற வேண்டியதான் சொல்லி இருக்கும்போது ஒரே ஒரு நபர் கோயம்புத்தூர்ல அவர் பார்க்க போனாராம், மெனக்கேட்டு பார்க்க போனாராம். அவர் ஒரு சாதாரண நபர் தான், அவர் சொல்றாரு, பெரிய பணக்காரர் அப்படின்லாம் இல்லை, சாதாரண நபர், ஆனா என்ன நேசிக்கிறவர் சொல்றாரு. அப்ப அவர் சொன்னாராம், ஐயா இப்படி வந்து இந்த பத்திரிகை போட்டிருக்காங்க சரிதான், எல்லாரும் சொல்றாங்க மறுப்பு போடணும்னு, ஆனா தயவு செய்து நீங்கள் அந்த மறுப்பை வந்து உங்களுடைய பத்திரிகையில் எழுத வேண்டாம். ஏனென்றால் ஜனங்கள் வந்து உங்களுடைய பத்திரிகை வந்து திருப்பி பார்க்கும்போது அவர்கள் என்ன நம்பிக்கையில வந்து உங்களுடைய பத்திரிகையை பார்ப்பார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு சொல்ற நம்பிக்கையில வந்து என்ன செய்வாங்க, உங்களுடைய பத்திரிகை வந்து பார்ப்பாங்க. நீங்க இதுல இப்படிப்பட்ட ஒரு பதிவை எழுதினா நிறைய பேருக்கு ஏமாற்றம் ஆகிவிடும். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். சொல்றாரு, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் தேவன் கழுதையை கொண்டு பேசின இந்த மனுஷனை கொண்டு பேசினதை நான் உடனே ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய பத்திரிகையில அங்க போடவே இல்லை. தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை பயன்படுத்தி கொண்டிருந்தா யாரும் அதை வந்து தடை பண்ணவே முடியாது. அவர் சொல்றாரு, எவ்வளவு விமர்சனம் பண்ணினாலும் சரி, ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஊழியத்தை யாராலும் தடை பண்ணவே முடியாது என்று சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னார். அப்ப அவர் தீர்மானம் பண்ணினாரா, இன்றைக்கு அல்ல, நான் என்றைக்குமே யாருக்கும் விரோதமான தனிப்பட்ட காரியத்தை என்னுடைய பத்திரிகையில நான் என்ன செய்ய மாட்டேன், போடவே மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதே போல அவருடைய பத்திரிகையில அடுத்தவரை பற்றி மறுப்பெல்லாம் இருக்க சாட்சிகள் நிறைய இருக்கும். அவர்களை குறித்து அவருடைய ஊழியர்களை குறித்து அதிகமாக என்ன செய்திருப்பாங்க, எழுதியிருப்பார்கள்.
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்யாமல் போனால் நமக்கு அநேக அடிகள். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ள ஒரு தீர்மானம், தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், தேவனுக்கு சித்தமில்லாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், தேவனுக்கு சித்தமானபடிதான் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணி கொள்வீர்கள் என்றால் தேவையில்லாத சமாதான கேடு உங்களுக்கு வராது, தேவையில்லாத பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஆண்டவர் உங்களுக்கு எங்க போல என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களோடு கூடவே என்ன செய்வார், இருப்பார். இன்னைக்கு அநேக சில வேளைகளில மனுஷனால் கைவிடப்படுகிறது மட்டுமல்ல, யாரால் கைவிடப்படுகிறோம்? கேக்குதான்? தேவனாலும் அநேக வேளைகளிலே கைவிடப்படுகிறோம். தேவன் கைவிட்டு விட்டால் நம்மை கை தூக்கி விட யாராலும் முடியாது. சில வேளைகளில் எல்லாரும் நம்மை விட்டு தூரமா நிற்பாங்க, நான் தனியா நிற்பேன், தனியா தான் நிற்போம். குடும்பத்திலையும் சரி, சில வேளைகளில் சபைக்குள்ளையும் சரி, சில வேளைகளில் ஊர்லையும் சரி, சில வேளை வேலை செய்யற இடங்களையும் சரி, நம்ம எப்படி இருப்போம்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே எல்லா இடத்திலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் அப்படி பகைக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வர வேண்டும். ஒரு சகோதரர் என்கிட்ட போன்ல பேசும்போது அவ்வளவு குற்றப்படுத்தி பேசுறாரு. ஆனா பொதுவாக குற்றப்படுத்தி அவமானமாக நேரடியா பேசினா என்ன வரும்? இருதயத்துல சங்கடம் வரும்தான். நீங்க செய்யாதத செய்யறதா சொன்னா சங்கடம் வருமா? சொல்லுவாங்கல்ல, செய்யறத சொன்னா கூட பரவாயில்ல, செய்யாத சொல்றாங்க பிரேயர் போவாங்க. என்னமோ எப்போது இல்லாத வாழு என்னுடைய இருதயத்துக்குள்ள சலனமே இல்லை. அது உணர்ந்தேன், என் இருதயத்துக்குள்ள சலனமே இல்லை. தேவையில்லாத வார்த்தைகள் தான் பேசுறாங்க, நம்மளை நேரடியாக தான் குற்றப்படுத்துறாங்க. ஆனா ஒரு காரியம் ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்தார், இதற்கு பிறகு அடுத்த ஸ்டெப் உனக்கு என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கு. இரண்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வையப்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மனிதர்கள் தவறா உங்களை பேச 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 உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியன் எந்த சலனமே இல்லாம அது அப்படியே தான் இருக்கும், எதுவுமே அசைவே இருக்காது, அது அப்படியே இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் நாம எங்க இருக்கோம், நாம மேல இருக்கிறோம். இது எங்க இருக்கு? இது கீழே இருக்கு. இதால் குலைக்க முடியுமே ஒழிய நம்முடைய வெளிச்சத்தை அதாவது ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வெளிச்சம் தான் விசுவாசிகள், அந்த வெளிச்சம் தான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருந்தா வேதம் சொல்கிறபடி கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? அப்படிதான் சொல்லி இருக்கு, விரோதமாய் இருப்பவர் யார்? விரோதமா நின்று சாதிக்க முடியாது. ஆனா நம்ம யார் பட்சத்தில் இருக்கோம்? மோசே ஒரு நேரத்தில் சொல்லுறான், அதாவது ஆரோன் பொன்பந்து குட்டிய செய்து ஜனங்கள் எல்லாம் விக்கிரகாரனாக மாறின உடனே இந்த மோசே சொல்றான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர்கள் யாரெல்லாம் சொல்லி அவர்கள் எல்லாம் என் பட்சத்தில் வாருங்கள் சொன்ன உடனே யார் வரான்? முதலாவது யார் வரான்? லேவி வரான். லேவி வரான். யாருடைய பட்சத்தில் நிற்க? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க. எனவேதான் அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மீடியேட்டராக நிற்கக்கூடியதான் ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார். ராஜாவாக இருந்தாலும் சரி, லேவியர் இல்லாம தேவன் பக்கத்துல போக முடியாது. ஒரு பரிசலத்தை வேணுமா ராஜாவாக இருந்தாலும் லேவியரை தான் தேடணும். லேவியன் ஆசாரியன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அந்த மேன்மையான கனமான ஸ்தானத்தை ஆண்டவர் அந்த லேவியருக்கு கொடுத்ததற்கான காரணம் என்னவென்றால் இவர்கள் யார் பட்சத்தில் இருந்தார்கள்? கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தார்கள். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீர்களா, மனுஷனுடைய பட்சத்தில் இருக்கிறீர்களா? சில வேளைகளில் ஆண்டவர் அதற்கான பரிசோதனையை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த பரிசோதனை வேளையில் நம்ம எப்போது யார் பட்சத்தில் இருக்க வேண்டும்? தேவனுடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். மனுஷனுடைய பட்சத்தில் நின்றால் நாம் யார் பட்சத்தில் இருக்கிறோமோ அவர்கள் என்றைக்கு நமக்கு எதிராளியாக மாறுவார்கள் என்று சொல்லவே முடியாது.
நன்றாக உங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களிடத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறதான நண்பர்கள், அன்பர்கள், உறவுகள் எல்லாம் மிக தேர்வுகளுக்கு அன்பாக பேசுவாங்க. நாளைக்கு அவர்கள் தான் உங்களுக்கு எதிரி. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் என் மேல் தன் குதிகால தூக்கணும். யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யாரு குறித்து? யூதாஸ். அந்த அப்போஸ்தலர் கூட்டத்துல மேன்மையான பொறுப்பு யாருக்கு தான் ஆண்டு கொடுத்தாரு? பண பொறுப்பு யாருக்கு தான்? யூதாஸ். ஆனா யூதாஸை பற்றி இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் பணாசை உள்ளவன், பொருளாசை உள்ளவன் தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரிஞ்சே தான் கொடுத்தாரு. தெரியாம கொடுக்கல, தெரிஞ்சே தான் கொடுத்தாரு. நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எப்படிப்பட்ட நாடு இது ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்தேதான் யூதாஸ் இடத்துல அந்த பொறுப்பையும் கொடுத்து இந்த ஊழியத்தில் வருகிறதான காணிக்கையெல்லாம் யாரத்துல கொடுக்கப்பட்டது? யூதாஸ் இடத்துல. பணப்பை என்ன செய்யலாம்? சரி, அவங்களும் கொடுத்திருந்தார். மற்றவங்களும் வெறுமையா இருக்கும். மற்ற 11 அப்போஸ்தலர் கையில என்ன கிடையாது? பணம் கிடையாது. எல்லா பணமும் யாச்சது? யூதாஸ். திருப்தி வந்துச்சா? திருப்தி வந்துச்சா? வந்துச்சா வரலையா? உங்களுக்கு திருப்தி இருக்கா? மனுஷனுக்கு திருப்தி என்பது ரொம்ப அவசியம். வேதத்துல ஒரு தீர்க்கதரிசியுடைய காலத்துல ஒரு வாழ்ந்ததான ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவன் என்னன்னா இந்த தீர்க்கதரிசிய எப்போதும் ரொம்ப உறுத்தாய் கருத்தாக என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். அப்ப இவ்வளவு கருத்தாக உறுத்தாக விசாரிக்கிறாள். எனவே இவளுக்கு நாம ஏதாயும் உதவி செய்ய முடியுமா? ஏன்னா அந்த தீர்க்கதரிசிக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப க்ளோஸ்ட். எலிசா தீர்க்கதரிசி என்று சொல்லி நினைக்கிறேன். ராஜாவுக்கும் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கும் ரொம்ப க்ளோஸ்ட். அப்ப ஏதாயிலும் நான் ராஜாவிடத்துல பேசணுமா, ஏதாயிலும் குறைவு இருக்கா அப்படின்னு அந்த ஸ்திரீட்ட கேட்கும்போது அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்றான், நான் என் ஜனத்தாரின் நடுவே நான் சுகமா குடியிருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே. ஆனா அவளுக்கு குழந்தை கிடையாது. அவளுக்கு குழந்தை கிடையாது. ஆனா சொல்லியிருக்கலாம், தீர்க்கதரிசி அவள் சொல்லியிருக்கலாம், சொல்லல. கடைசியில் அந்த கேசி இடத்துல விசாரிக்கும் போது கேசி சொல்றான், இவளுக்கு என்ன கிடையாது, இவளுக்கு குழந்தை கிடையாது. ஆனா அவ வாயில சொல்லல, நான் இந்த குறைவுல இருக்கிறேன்னு அவ வாயில சொல்லல. அவ திருப்தியோடு வாழ்ந்து வருகிறான். நல்ல ஒரு கனம் வந்ததான ஸ்திரீ, ஊழியக்காரங்களை ரொம்ப மதிக்கிறதான ஒரு ஸ்திரீ, வசதிமாய் போனதான ஸ்திரீ. அவ வீட்டுல யாருக்கு ஒரு சாமிக்கு அறை கட்டுவாங்க, தான் ஜபத்திற்கு சொல்லி அறை கட்டுவாங்க. அவ யாருக்கு அறை கட்டி வச்சிருக்கா? ஊழியக்காரர் வரும்போதெல்லாம் அங்க தங்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல தங்குறது என்பது ரொம்ப ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறது என்பது ரொம்ப ஆசீர்வாதம். இன்னைக்கு சிலருக்கு ஊழியக்காரங்க வீட்டுல ஜெபிக்கிற மேன்மை தெரியாது. மற்றவங்க சொல்லுவாங்க, தெரியாதவங்க சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க வீரோட போய் ஜோம்னி கலெக்ஷன் பண்ணுகிறார்கள் சொல்லி மற்றவங்க சொல்லலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஊழியக்காரங்க காலடி எடுத்து வைக்கிறது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஊழியக்காரங்க உங்களுடைய வீட்டுல போஜனம் பண்ணுவது ரொம்ப ஆசீர்வாதம். ஊழியக்காரங்க கொஞ்ச நேரம் உங்களுடைய வீட்டுல தங்கி இருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். ஏனென்றா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை ஏற்றுக்கொண்டா அவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், உங்களுக்கு ஒன்றை கொடுத்தா அவன் எனக்கு தருகிறான். இப்ப நீங்க ஆண்டவரை நேரடியா சந்திச்சு ஒரு போஜனம் கொடுக்க முடியாது, ஆண்டவரை சந்திச்சு உங்களுடைய வீட்டுல நீங்க கூட்டிட்டு வர முடியாது. ஆனா இந்த ஆண்டவருடைய பெயரால் வருகிற சாணபதிய நீங்கள் வீட்டுல அழைச்சிட்டு போனா அது யாரை நீங்க அழைச்சிட்டு போற மாதிரி? யார் அழைச்சிட்டு போற மாதிரி? ஆண்டவர் அழைச்சிட்டு போற. நானா எடுத்துக்கிட்டு சொல்லல, ஏன் மதிப்புக்காக சொல்லல, வேதத்துல இருக்கிற வசனத்தை தான் சொல்றேன். அவன் தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல அடிக்கடி காலடி எடுத்து வைத்தா உங்க வீட்டுல இருக்கிறதான சில பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? சில ஊழியக்காரங்க வீட்டுல வந்துட்டா பிரச்சனை இல்லாத வீடு என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும். அப்படின்னா சில சொல்லுவாங்க, இவர் என்னைக்கு எங்க வீட்டுல காலடி வச்சாரோ அன்னையில இருந்து எங்க வீட்டுல புருஷன் கொண்டாடிச்சாங்க. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் போனாரு, கடைசியில மனைவி இடத்துல சொல்லிட்டு வந்துட்டாரு, உங்க மாப்பிள்ள உங்களுக்கு செய்ய வச்சதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு.
போட்டு போட்டு சண்டை போட்டு 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 கடைசியில் பிரிகிற வரைக்கும் இருக்கலாம். பிரிகிற வரைக்கும் அப்படியே இருந்தாலும் என்ன இருக்கு? நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்கு. சில இடத்துல கேட்பாங்க, யார் செய்திருக்காருன்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் சொல்லிடாத தெய்வ குற்றமாயிரம் யார் செய்திருக்கான்னு சொல்ல அவசியம் இல்லை. உங்களுக்கு விடுதலை பண்ணணும். அது தெரிஞ்சு என்ன பண்ணக்கூடிய ரெண்டாவது செய்ய வைக்கக்கூடிய அவர்களுக்கு மற்றவர்கள்னா அறிஞ்சு என்ன வைப்பாங்க, இவங்களை மாற்றி வைப்பாங்க. நம்ம மாற்றி வைக்கிற சொல்ல நமக்கு தேவை என்னது? நமக்கு தேவை விடுதலை. சில இடங்கள்ல சில பொல்லாதவை அதுவே ஆடி ரொம்ப நெருக்கமானவர்களை சொல்ல முயற்சி பண்ணோம். நான் ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்தி, எனக்கு இதுக்கு மேல அடுத்த வார்த்தை சொன்னா அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும். எல்லாரும் தெரியும் நீ சொல்ல வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்ணிருக்கிற? ஸ்டாப் பண்ணி இருக்கிறது. அவன் சில வீடுகளில் நல்ல ஊழியக்காரங்க வந்தா அந்த வீட்டுல சமாதானம் பெருகும். அந்த வீட்டுல போராட்டங்கள் இருந்தால் அந்த போராட்டங்கள் சில சொல்லுவாங்க இவரு என்ன கடவுளான கடவுளுடைய ஸ்தானாபதியில் வேதம் சொல்லியிருக்கு. கடவுள் இல்லை, நமக்கு கடவுள் இல்லை. ஆனா யார் இவங்க? கடவுளுடைய ஸ்தானாபதி. நம்ம இந்தியா தேசத்திலிருந்து அனுப்புகிறதான ஸ்தானாபதிகளுக்கு இந்தியா தேசத்தோட தான் பிரதம மந்திரி கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுப்பாங்க. ஏன்னா பிரதிநிதி அவர்கள். வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு சிலர் சில இடத்துல பேசினாலே அவர்களுக்கு ஊழியக்காரங்க மேல இருக்கிறதான எது போயிட்டே இருக்கு. கவனம், ஜாக்கிரதை. ஒரு நபரிடத்துல நீங்கள் பேசுகிற அப்படின்னா என்ன அல்ல, எந்த ஊழியக்காரர் மேலேயும் உங்களுக்கு இருக்கு நல்ல ஒப்பீனியன் போகிறது என்றால் உடனே நீங்கள் அவரிடத்தில் தொடர்பை துண்டிக்க வேண்டும். இல்லாமட்டால் நீங்கள் இருக்கிறதான கிறிஸ்தவ ஜீவம் கம்ப்ளீட்டா போயிடும். குறைகள் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. என்ன குறைவுகள் தான் இருந்தாலும் அங்க போனால்தான் நமக்கு விடுதலை அப்படி என்றால் போய்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் விற்றார்கள். நம்ம தான் விற்றோம் தெரிந்ததற்கு பிறகும் வேற வழியே தான் கிடையாது, அங்கத்தான் போக வேண்டியது இருக்கிறது. அப்ப சத்துருவாக இருந்தாலும் நமக்கு தேவைன்னா அங்கதான் என்ன செய்வோம்? போவோம். எனவே ஊழியக்காரங்களை நம்ம பேசினா நாளைக்கு ஏதா இருந்தாலும் யார் இடத்துல தான் போகணும். அதே மாதிரி உடன் விசுவாசிகள் மட்டுமல்ல, அதே மாதிரி உறவுகளையும் நீங்க என்ன செய்யாதீர்கள்? என்ன செய்யாதீர்கள்? பகைக்காதீர்கள். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது யாவரோட எப்படி இருங்க, யாவரோட எப்படி இருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க பேசாம இருக்கிற அப்படின்னால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, உங்கள்கிட்ட பேசுகிற அப்படின்னால எனக்கு நஷ்டம். உங்கள்கிட்ட பேசினா நான் உங்களுக்கு அன்பாக சில உதவிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. உங்கள்கிட்ட பேசாம ஒண்ணுமே செய்யணும், எனக்கு லாபம் தான். ஆனால் உங்கள்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு லாபமாக இருந்தாலும் ஆனா உங்களிடத்துல சமாதானமாக இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. என்ற வேதத்துல சொல்லி இருக்கிறது யாவரோடு எப்படி இருங்கள்? சமாதானமாயிருங்கள். சில வேளைகளில நாம யாவரோடு சமாதானமாக இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் எப்போதும் எப்படி இருக்கும்? யுத்தத்துக்கு தான் எத்தனைப்படுவாங்க. எப்போதும் சண்டை சாவல் மாதிரியே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக பேசுறவங்க கடுமையான வார்த்தையை பேசினாலும் மெதுவா பேச என்ன செய்யுங்க? பழகுங்க. மெதுவா பேச பழகுங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மெதுவான பிரதியுத்தரம் புரியுங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை கோபத்தில் வருவாங்க. தம்பி வாங்க, தங்கச்சி வாங்க, இல்ல சித்தி வாங்க, என்ன உட்காருங்க, முதல்ல உட்காருங்க சொல்லி பாருங்க. அவனுடைய கோபம் அப்படியே. தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை கெடுப்பதற்கு ஏற்பவர்களாக இருக்கவே கூடாது. யாவரோடு சமாதானமாக இருங்கள். உடன் விசுவாசிகளோடு சமாதானமாக இருங்கள். உறவுகளோடு சமாதானமாக இருங்கள். உங்களை நடத்துகிறதான ஊழியக்காரர்களை நீங்கள் இருதயத்தில் பகைத்து ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏனென்றால் அவர் உங்களுக்காக இரவு பகலும் ஜெபிக்கிறவர்கள் அல்லவா. அவர் இரவு பகலும் உங்களுக்காக என்ன செய்யறவங்க? ஜெபிக்கிறவங்க. அவர் இரவு பகலும் உங்களுக்காக உத்தரவாதம் பண்றவங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா இவர்களுக்கு நிம்மதியான இடம் வராது, தூக்கம் வராது. எனவே ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஸ்தானாபதிகள். ஊழியக்காரன் கர்த்தருடைய ஸ்தானாபதிகள். அவர்கள் உங்களுடைய வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்து உங்களிடத்துல அன்பா பேசுவது, உங்களிடத்துல உங்களுக்காக ஜெபிப்பது, அது உங்களுக்கு மிகப்பெரிய
ஆசீர்வாதம். சரி, அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு விருப்பமான காரியத்தை செய்வதற்கு நம்மள அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். எப்படி சொன்னாரு? அவருக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நினைக்கும் போது அவருக்கு கஷ்டமா தான் தெரிஞ்சிட்டு, இவ்வளவு பாடுகள் நமக்கு இருக்கு. எத்தனை மணி நேரம் சொன்னார்? எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் தொடர்ச்சியா 3 மணி நேரம் ஜெபித்து இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களாங்க? கொஞ்சம் மணி நேரம் இல்ல, தொடர்ச்சியா 3 மணி நேரம் ஜெபிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. ஜெபித்து நீங்க பழகுங்க. லீவ் இருக்கிற நாள்ல ஆயினும் உபவாசம் இருந்து ஒரு 3 மணி நேரம் நீங்க ஜெபித்து பாருங்க. அதுக்கப்புறம் உடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி மாறுது, உடைய சரீர பிரகாரமான காரியங்களை எவ்வளவு முன்னேற்றம் வருது என்பதை பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் ஜெபித்தார். எதுக்கு ஜெபினார் அவரு? அது 3 மணி நேரம் எதுக்கு ஜெபினாரு? எதுக்கு ஜெபினாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும், அதுதான் ஜெபினாரு. அப்பதான் இருக்கிறது. ஆனா கடைசியில் அந்த 3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த ஜெபத்துல, ஆயினும் இது நீங்களும் கஷ்டமா இருக்கு, ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுள். நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் உபவாசம் இருக்கிறோம். ஆனால் தேவன் பேர்ல நமக்கு நல்ல புரிந்துகொள்கள் இருக்குமானால், ஆண்டவரை நான் கேட்கிறேன் என்பதற்காக அல்ல, உமக்கு சித்தம் இருந்த அந்த காரியத்தை அப்போ நீங்க நினைக்கலாம். அவருக்கு சித்தமானதான் அவர் செய்வார், பிறவியா ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. தேவன் அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு நாம ஜெபிக்கிறது. ஒருவேளை அந்த காரியம் நடக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவை யார் பலப்படுத்துறான்? 2 விதங்கள தேவன் நமக்கு உதவி செய்வார். 2 விதங்கள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒண்ணு, நம்மோடு போராடினவர்களை அதமாக்குவார். நம்மோடு சண்டை இருந்தவர்களை சண்டை இடாதிருக்கும்படி பண்ணுவார். இல்ல, அவர்கள் அப்படிதான் போட்டுட்டு இருப்பாங்க, அதை நம்முடைய மனசுல எடுக்காத அளவுக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். நாம எப்போது நினைக்கிறதான காரியம் என்னன்னா, நான் 2வது சொன்னதான காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறதே இல்லை. இந்த முதல் காரியத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்களே, அவர்கள் அழிய வேண்டும். நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்களே, இவர்கள் இதற்கு மேல இப்படி அவர்கள் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது, ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரக்கூடியது என்பது, மனிதர்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு அதை நாம் தாங்கி கடந்து போகிறோம் அல்லவா, அதுதான் நமக்கு எனது ஆசீர்வாதம். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையுடைய பள்ளத்தாக்கை நடக்கணும். நம்ம அழுகையுடைய பள்ளத்தாக்க விலகி போறதுக்கு பார்ப்போம். அப்படிதானே? அழுகையுடைய பள்ளத்தாக்க விலகி போகக்கூடாது. அழுகையுடைய பள்ளத்தாக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. யோசேப்பு குழியில போட்டாதான் அவன் அடுத்தால எங்க போக முடியும்? அவன் எகிப்துக்கு அதிபதியாக ஆக முடியும். ஆனா குழியில மட்டும் தூக்கி போடலாமா? அது சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். அவனுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதம் மனுஷன் கிடைச்சிருக்கும். இவன் அந்த குழியில தூக்கி போட்டபடினால அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவன் பார்வோனுடைய அரண்மனைக்கும் இவன் அதிகாரி, அந்த தேசத்திற்கும் இவன் யாரு? அதிகாரி. இவனுக்கு சத்துரு 1 இல்ல 2 இல்ல, எத்தனை பேர்? அவன் தூக்கி போட்டது எத்தனை பேர்? 10 பேர் சாண்டான். பெனியமின் வீட்டுல யோசேப்பு விசாரிக்க போறான். 10 பேர் என்ன மேய்ச்சிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவன் இந்த நிலைமைக்கு ஆவதற்கு காரணம் எத்தனை பேர்? 10 பேர். இவன் நிராதரவா இருக்கான், இவனுக்கு சக்தி இல்லை, இவனுக்கு பலன் இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆடுதான். ஆனா என்ன செய்யல? எப்பேற்பட்ட கொடூரமான இதயம் பாருங்க. ரத்த பிறப்பு, கூட பிறந்தவன், கூட பிறந்தவங்க தானே. யோசேப்புக்கு கூட பிறந்தவங்க இவனெல்லாம். ஒரே தகப்பனுக்கு பிறந்தவன், என்ன பாசம் இல்லை. சுபாவம் எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அனுப்புகிறோம்? உங்க உடன் பிறந்தாங்க அவங்க சுபாவம் இல்லாம இருக்க, அதை விடுங்க, அவங்கள விடுங்க. அவரவர்கள் செய்கிறது அவரவர்களுக்கு, அவரவர்கள் பேசுகிறது அவரவர்களுக்கு, அவரவர்கள் என்னெல்லாம்
என்னெல்லாம் செய்யறாங்களோ அது அவர்களை தான் பாரப்படுத்தும். அவர் பேசுகிறதெல்லாம் அவர்களை தான் வந்து பாரப்படுத்தும். நீங்க நின்று கொண்டு பாருங்கள், நீங்க இருந்து பாருங்க, நீங்க காத்திருந்து பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யோசேப்புடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் இவனை பகைச்சாங்க. ஆனா யோசேப்பால அவர்களை பகைக்க அதான் கிறிஸ்தவம். அத்தனை பேர் இவனை பகைச்சா குழிக்குள்ள போட்டான். எப்படி ஓடி இருக்கும் நினைச்சு அவன் மனக்கண்ணுல மனத்தெரியல எப்படி ஓடி இருக்கு, இவனோட பார்த்தவன எப்படி ஓடி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? தகப்பன் வீட்டுல இருந்து அன்போடு சாப்பாடுலாம் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிலுக்குள்ள வனாந்தரத்துல நடந்து முதல்ல தோத்தானுக்கு போறான். அப்புறம் அங்கேயும் இல்லை, எங்கெல்லாம சுத்தி அழுதி கடைசியில் வந்து என்ன செய்யறான், கண்டுபிடிக்கிறான். இவன் அன்போடு போறான். தூரத்துல பார்த்தோன்னே எனக்கு தேடிட்டான். உங்களை பார்க்கிறவங்க உங்களுக்கு விரோதமா திட்டம் தான் சொல்லி இதான் மனுஷன், இதான் மனுஷன். உங்களை விரோதமா ஒருத்தங்க நினைச்சிட்டாங்களா, நிறைய திட்டங்களை அவர்களுக்குள்ள தீட்டுவாங்க. உங்களை அழிக்க முடியாது, உங்களை பிளாக் பண்ண முடியாது, உங்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்பதற்காக நிறைய திட்டங்களை தீட்டுவாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் மட்டும்தான் நடக்கும், யாருடைய திட்டம் நடக்காது, மனுஷனுடைய திட்டம் நடக்காது. இவனை திட்டம் போட்டாங்க, இவன் வந்து என்ன செய்யணும், தூரத்திலேயே யார் வரா, சொப்பனக்காரன். அவன் பேர் என்னது, அழகான பேர் அவனுக்கு யோசேப்பு. இவனு வச்ச பேர் என்னது, சொப்பனக்காரன். ஏன்னா இவனுக்கு ஆண்டவர் சின்ன வயசுல என்ன காட்டுறாரு, சொப்பனம் காட்டுறாரு. சொப்பனம் வந்து நடக்கக்கூடாது, ஏதாவது சொப்பனம் நடக்கக்கூடாது. சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினா தாமதித்தான் அதற்கு காத்திருக்க, அது நடந்தே. சொப்பனம் வந்து நடக்கக்கூடாது என்பதற்காக தான் குழியில போட்டாங்க. இதெல்லாம் அவனுக்கு மனசுல ஓடிட்டே இருக்கு. குழியில போட்டாங்க, திரும்ப எடுத்து வந்து என்ன செய்றாங்க, வஸ்திரத்தை கலத்தி ரெண்டாவது வந்து என்ன செய்றாங்க, வெச்சு போட்டாங்க. எல்லாம் என்னுடைய கண்ணு திரையில வந்து வந்துகிட்டே இருக்கிறது. இப்ப வந்து இருக்கணுக்கா நம்ம படிக்கூடாம மருந்து போட்டு கொண்டு பாத்திரம் தெரியும், நாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன போட்டு கொண்டிருப்போம். அப்படிதானே மனுஷன் அப்படித்தானே செய்வான். பதிவிட மட்டும் நீங்க வைக்கவே கூடாது. பதிவிட வந்து நம்முடையது இல்லை, அது சாத்தானுடையது. பதிவிடை வந்து கர்த்தருடையது இல்லை, அது யாருடையது, சாத்தானுடைய. சில விடைகளை உங்களை கடுமையாக வந்து விரோதித்த சத்துருவையை ஆண்டு உங்க பாதத்துல வர வைப்பார், உங்க வீட்டுல வர வைப்பார், உங்களுடைய உதவியை தேட வைப்பார். உங்களுக்கு பதிவிட இருந்தா உங்களால் அவர்கள் மீது அன்பு பாராட்டவே முடியும். அற்பமான காரியத்தின் நிமித்தம் நாம வந்து மனிதர்களை விரோதிக்க கற்றுக்கொள்ள வேண்டாம். பணத்திற்காக, பொருளுக்காக, கனத்திற்காக, மதிப்பிற்காக, நிலத்திற்காக நாம வந்து மனுஷனை விரோதிக்க கற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் அப்படி கற்றுக்கொண்டால் நம்மிடத்துல யாருடைய அன்பு இல்லை, அது பிதாவினுடைய அன்பு இல்லை. இந்த யோசேப்பு அவர்கள் மேல வந்து பதிவிட வச்சிருந்தா கட்டாயம் இவன் அவர்களுக்கு பணி குறைஞ்சபட்சம் இவர்கள் பிடிச்சி சிறைச்சல என்ன செய்யிருப்பான், அப்படிதானே சிறைச்சல் அடைச்சிருப்பான். ஆனா சிறைச்சல் அடைக்கல, கொண்டு வந்த பணத்தை உள்ள போட்டு தேவையான அளவுக்கு என்னத்தை போடலாம். நடக்குமா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது? எந்த சத்துரு வந்தாலும், ஜென்ம விரோதி வந்தாலும் நம்மள, அதாவது தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழுப்புனதற்கு மேலேயே நமக்கு விரோதமா எழுப்புவாங்க. பட்டையும் கைமால அழைஞ்சிட்டு இருந்தான். நமக்கு விரோதமாக யார் பட்டையும் கைமா அழைஞ்சிட்டு இருக்கா, வார்த்தையே பட்டயத்தை வச்சிருப்பாங்க, அது வேற. ஆனா இந்த சவுலையும் இவன் தாவீதை நேசித்தான். காரணம் அவன் யார், அவன் தேவனுடைய என்ன இருந்தாலும் என்ன பெற்றவன். நினைச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன இருந்தால் அவங்க விசுவாசிகள் அல்லவா, என்ன இருந்தால் அவங்க ஊழியக்காரர்கள் அல்லவா, என்ன இருந்தால் அவங்க தேவனுக்கு தொண்டுபட வேண்டும் என்று வந்துட்டாங்களே. நினைச்சு பார்த்தீங்களா? நினைச்சு பார்க்க நம்முடைய மானசீகம் விடல. நம்மளை நினைச்சு பார்க்க சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, விட்ட மாட்டாங்க. தேவனை நெருங்கி சேரும்படியாக உங்களிடத்துல பேசுகிறவங்க அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் உங்களிடத்துல பேசுங்க, தேவன் மேல அன்பு பெருகும். தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தை ஏற்படுத்துறவங்க இருங்க, பேசுங்க, அவர்கள் மேல அன்பு கூடும். உங்களுடைய உறவுகளை குறித்து நல்ல வார்த்தைகளை சொல்லி உறவுகளை பலப்படுத்துறவங்க இருங்க, பேசுங்க, உறவுகளில் வந்து என்ன செய்யும், அன்பு வந்து கூடும். ஆனா நிறைய பேர் வந்து இன்றைக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்யும், உறவு பலவீனப்படக்கூடிய அளவுக்கு பேசுகிறதான ஜனங்களிடத்திலேயே இருந்து நம்ம வந்து பேசிக்கொண்டு போனலையோ நேரடியாக நம்ம பேசிக்கொண்ட இந்த கிறிஸ்தவ ஜீவியம் மட்டுப்படும், கிறிஸ்தவ ஜீவியம் குறையும்.
கிறிஸ்தவ ஜீவியம் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நிம்மதி பெயரும். கிறிஸ்தவ ஜீவியம் குறைந்தால் வரப்போகிற நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்து போவீர்கள்? இழந்து போவீர்கள். ஒரு வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் பிதாவுக்கு சித்தமானவை நான் தேடப்போம். என்னுடைய சுயமாய் நான் செய்யாமல், இந்த வார்த்தையை நீங்க போட்டு வச்சுக்கிடுங்க. நம்முடைய சுய விருப்பத்தின்படி என்ன செய்யக்கூடாதான். எப்படி நடந்து கொண்டு இருக்கிறீங்க? விரும்பினதை சாப்பிடுறீங்க, அப்படிதானே? விரும்பினதை சாப்பிடுறீங்க, விரும்பினதை ஒதுக்குறீங்க, விரும்பினவர்களோடு பேசுறீங்க, விரும்பாட்டா என்ன கிடையாது. அப்படிதானே இருக்கிறீங்க? ஆமாவே இல்லையா? நான் வேதம் சொல்லுது, நான் என் சுயமாய் நடக்காதபடி என் பிதாவுக்கு சித்தமானதை, என்னுடைய பிதாவுக்கு விருப்பமானதை நான் செய்கிறேன். இயேசு சொல்றார். நீங்க இயேசுடைய பிள்ளை, நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? உங்களுடைய இருதயம் சொல்லுது, இவங்க பேசாத, இவங்க தான் உங்களுக்கு ஆட்டி கொடுத்தவங்க, இவங்க தான் உனக்கு வருகிற சில நன்மைகளை கெடுத்தவங்க, லோனை கெடுத்தவங்க, அதை கெடுத்தவங்க, இதை கெடுத்தவங்க, மனசுல கிடக்கு சொல்றாங்க. ஆனா நிலம் வருது, அவங்க பக்கத்துல வராங்க, உடனே அதை விட்டடித்து என்ன செய்யறோம்? என்ன இருக்கு உங்களுக்குள்ள? என்ன ஆவி இருக்கு? என்ன ஆவி இருக்கு? நான் சொன்னேன் அல்லவா, சவுலை விடவா யார் நம்மளை பகைத்து விட போகிறார்கள்? தாவீது சவுலை பகைத்ததை விட யாரும் பகைக்க மாட்டாங்க. அவனே அவனுக்கு என்ன செய்யறான்? நன்மை செய்கிறான். நம்மளை கெடுத்துக்கிறவன் சொல்லியே தெரியட்டும். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீமை செய்கிறதான ஜனங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து புத்தியின மனிதருடைய அழியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முதலாவது நீங்க தீமை செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? முடியுமா? முடியுமா? சாதாரண ஆளுகளுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால், உடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்தால் பன்மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஏன்னா அது எல்லாரும் முடியும். சத்துருக்களை நேசிக்க யாரால் மட்டும்தான் முடியும்? கிறிஸ்தவர்களால் மட்டும்தான் முடியும். அதுவும் உண்மை கிறிஸ்தவர்களால் மட்டும்தான் முடியும், மற்றவர்களால முடியும். அப்ப நம்முடைய சுயமாய் நம்ம நினைக்க கூடாது. சுயமாய் நான் இப்படிதான் நடப்பேன். கர்த்தர் சொல்வாரு, அவனோட பேசுன்னு சொல்வாரு. நம்முடைய மாம்சீகத்துல ஒரு பயம், நான் என்கிறது நிறைய பேரிடத்துல இருக்கிறது. நான் யார்? நான் இந்த குடும்பத்துல இன்னார், நான் சபையில இன்னார், நான் ஊர்ல இன்னார், என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, நான் ஏன் அங்க போனோம், எனக்கு அவங்க வீட்டிலே சாப்பாடு, அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. சொல்லவே கூடாது. நாம் அவரிடத்துல பேசுகிறபடினால நமக்கு நஷ்டம் தான் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல நம்ம பேசிதான் ஆகணும். பாருங்க, அந்த போன வாரத்துல சொன்னேன், அந்த சவுல் பவுலமான சம்பவத்துல தேவனுடைய ஊழியக்காரனாகி அனனியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவிட்ட பேசுறாரு, நீ யாரை போய் பாரு, நீ சவுலை போய் பாருன்னு சொல்லுது. சவுலை போய் பாருன்னு ஆண்டு சொல்லி தூக்கி வாரி கொடுத்து. ஏன்னா அவன் தான் எருசலேமிலே தவஸ்குலையும் அவ்வளவு கிறிஸ்தவர்களை அடிச்சவன், கொண்டவன், சிறைச்சாலை போட்டவன், ஊழியக்காரங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தவன். ஆனா ஆண்டு சொல்றாரு, அவனை போய் பாரு. அவன் ஆண்டு சொல்லவும் செய்யலாம். ஆண்டவரை இவன் அல்லவா இப்படி எருசலேமில எல்லாம் ஜனங்களெல்லாம் கொண்டவன், இவன் அல்லவா எப்படி ஆண்டவர்? அவர் ஆண்டு திரும்ப அவங்க பேசுற, நீ போ. இவன் போகும்போது எப்படி வைப்பானியா பயத்தோட. தேவன் சொன்ன வார்த்தையுடைய தைரியம் மட்டும்தான் இவனுக்கு. ஆனா சாதாரண சவுல் என்றால் பேரை கேட்டாலே எருசலேம் அந்த பட்டணம் எல்லாம் என்ன செய்யும்? நடு அவ்வளவு பராக்கிரமா உள்ளவன். ஆனா அந்த அனனியா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இவனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா என்ன செய்யணும்? சில வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. ஆனா தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிற அப்படின்னால நீங்க ஊழியக்காரனை பேட்டி போட கணக்கு தப்பு கணக்கு பைபிள் சொல்லி இருக்கிறது. நீங்க நினைப்பீங்க இது அரை வீட்டுக்குள்ள தான் பேசணும், எப்படி தெரியும்? பைபிள் இருக்கு, வசனம்
பைபிளை படிச்சா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அறையில பேசுனது மேல் வீட்டில் மேலே கேட்கப்படும். செட்டைகள் உள்ளது அதை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அது எப்படி எடுத்துக்கொண்டு போவோம்? அதை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லி சிலரெல்லாம் வந்து பேசின பேச்சுக்கு மூச்சில் முடிக்க கூடாதுன்னா ஆண்ட சொல்றாரு, அவங்கள்ட்ட போ, அவங்கள்ட்ட பேசு, அவங்க வீட்டை ஆசிரியர், அவங்கள ஆசிரியர். ஏன்னா சத்துருக்களை நம்ம ஆசீர்வதிச்சா நமக்கு பன்மடங்கு நபர் ஆசீர்வாதம். ஊழியக்காரருக்கு மட்டும் இந்த போதனை நீங்க நினைச்சிடக்கூடாது. விசுவாசிகள் எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் வேதம் வந்து பொதுவானதுதான். நீங்கள் உங்களோட விரோதிக்கிறதான ஜனங்களிடத்துல ஆண்டு சில வேளையில போக சொல்வாரு, பேச சொல்வாரு. நீங்க போகணும், நீங்க வந்து என்ன செய்யணும்? பேசணும். அப்படி நீங்க வந்து இருந்தா கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். காலம் சென்றதான ரூத்தக்கா அவங்களும் அந்த காலத்துல பேசாத வாயே இருக்காது. அவங்களோட ஒரு வாய் பேசும், நேரடியாக கூட பேசும். ஆமா, ஆனா யாரு பேசினாங்களோ அவங்க மேல இவங்களுக்கு கோபமே வராது. நாங்கள் அவங்க கோபப்பட்ட பார்த்ததே இல்லை. கோபமே வராது. அவங்க இடத்துலயும் பேசி தாயின்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல வரணும். ஆரம்ப காலத்தினுடைய சுபாவம் எப்படி இருந்திருக்குமோ முன்னாடி எனக்கு தெரியாது. அவங்களுடைய மனதிரும்பலுக்கு முன்னாடி அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய சுபாவம் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க மனதிரும்பலுக்கு பிறகுதான் அவங்களை எனக்கு தெரியும். எனவே அந்த மனம் திரும்பினார் என்பதையும் அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை செயல்பாடுகளிலே அவர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் அறியாமல் காட்டிக்கொண்டே இருந்தார்கள். அவள் யாரையும் பகைக்கல. நான் அநேக வேளையில சாட்சி அவர்களுக்கு சொல்றதுன்னா அவர்கள் சாட்சி சொல்றதுக்கு தகுதியா இருக்கிறாங்க. நீங்களும் அப்படி ஒன்று வரணும். நீங்களும் அந்த சாட்சிக்கு எதுவானவர்களா இருந்தா உங்களையும் சொல்வதற்கு வாய்ப்புகள் ஆர்வம் தருவார். அப்போ இயேசு சொல்றாரு, நான் என்னுடைய சுயமாய் நான் நடக்கல, என் பிதாவுக்கு சித்தமாக நான் செய்யறேன். நீங்களும் சொன்ன ஆண்டவரே, என்னுடைய சுயமாய் நடக்கப்படாத ஆண்டவரே, நான் உமக்கு சித்தமானபடி, உமக்கு விருப்பமானபடி என்ன செய்ய நீங்க தீர்மானம் பண்ணுங்க. முடியலையா என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதற்காக என்ன இருங்க? உபவாசம் இருங்க. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே. உங்க சுபாவத்தை மற்றவர்கள் பேச அவசியம் இல்லை. நீங்களே நொந்து கொண்டு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, இத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டு நான் இப்படி இருக்கிறேன், இந்த காரியத்துல இவ்வளவு ஜெபித்து நான் இப்படி இருக்கிறேனே, நான் இவ்வளவு துதித்து நான் இப்படி இருக்கிறேனே, ஆண்டவரே என்னை நீங்க எப்படியாயும் மாற்றுங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரோ, நான் செய்கிறது எனக்கே வசனத்தை, நான் செய்கிறது எனக்கே என்ன இல்லை, சம்மதி இல்லை. நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கே ஏற்காத காரியத்தை நீங்க மற்றவர்களுக்கு விரோதமா செய்து கொண்டிருக்கிறீங்க சிலர். அப்படி இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை உதவி ஒத்தாசை செய்ய முடியவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டுமானா நீங்கள் தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு வருஷம் வாசிங்க, யாக்கோபு 4:14-15 வாசிருங்க. 4:14-15. யாக்கோபுடைய நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம் தானா? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு எப்படி இருக்கீங்க தெரியுமா? பூமியில் என்ன நடக்கும் தெரியுமா? நாளைக்கு எங்க இருப்பானே நமக்கு தெரியுமா? தெரியாது. தொடர்ந்து, ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி என்னதான்? நீங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? வாசித்த வேதவசன அடிப்படையில் சொல்லுங்க. நீங்கெல்லாம் யாரு? போக. அப்படிதான் சொல்லியிருக்கு. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? போக. கொஞ்ச நேரம் எப்ப கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம தோன்றாமல் போகிறதான் புகைக்கு சமானமாக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து 15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், ஒரு அவர்கிட்ட நீங்க ஒரு காரியத்தை சொன்னா அது யார நீங்க வந்து போட் பண்ணணும்? கர்த்தர் சொல்ல. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு
சித்தமானா எங்களை உயிரோடு வச்சிருந்தா இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யும்? ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தம் என்பது ரொம்ப எந்த நிலையிலையும், அதாவது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எடுப்பதற்கு சமயம் இல்லை. அதாவது கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில அவருடைய சித்தத்தை செய்வான். பாபிலோன் என்பது என்ன? சிறையிருப்பு. பாபிலோன் என்பது சிறையிருப்பு. ஒருவே கர்த்தருக்கு சித்தமாக செய்யணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான்னா சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் அவன் யாருடைய சித்தத்தை செய்துட்டு இருப்பான். என்னென்ன சிறையிருப்பா இருக்கு? சில வேளை பலவீனம் நம்ம சிறைப்படுத்தி வச்சிருது. சில வேளைகள்ல சாத்தான் உங்களை சிறைப்படுத்துறான். தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் சிறைப்படுத்த முடியுமா? முடியும். சில வேளைகள்ல தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் என்ன செய்யறான்? சிறைப்படுத்தலாம். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, உங்களை சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் கொஞ்ச காலம் உங்களை சிறைப்படுத்துவான். 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. அது ரொம்ப குறைஞ்ச நாள் தான். சில வேளைகளில் சாத்தான் நம்மளை என்னப்படுத்தி வைக்கிறான்? சிறைப்படுத்தி வைக்கிறான். சாத்தான் சிறைப்படுத்தி வைத்திருந்தா நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு நேராகவே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை எல்லாருக்குமே எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்னவென்றால், எல்லாம் எனக்கு தேவன் தான், எனக்கு வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து தான் என்ன வரும்? எந்த வரும்? ஒத்தாசை வரும். ஊழியம் செய்யறவங்களை கூட சில வேளைகளில் யார் சிறைப்படுத்துவோம்? சாந்த சிறைப்படுத்தான் செய்வான். ஆனா தெரியும் யார் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறார்? சாத்தான் சிறைப்படுத்தி வச்சிருக்கான். பைபிள்ல ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், நான் ஆவியிலே கட்டுண்டவனாக நான் இப்போது என்ன செய்யறேன்? ஆவியில கட்டு வந்துடும். நம்முடைய ஆவி ஆத்மாவை சாத்தான் கட்டிடலாம். அந்த நேரத்துல உங்களை கட்டுனா நீங்க என்ன மட்டும் தான் செய்ய முடியும்? ஆண்டவரே ஆண்டவர் வார்த்தை மட்டும் தான் சொல்ல முடியும். நீ சத்துருவினால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலையோட ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் இந்த சிறையிருப்பு வருவதற்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே ஜெபம் பண்ணிக்கொண்டு இருந்தோமானா இந்த கட்டுகள் வர்றதன் நேரத்தில் நமக்கு மிக லகுவாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நிரந்தரமாக நிலையாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இல்லை. அப்படி ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் சாத்தான் செயல்படுத்தும் போது அந்த சிறையிருப்பு நமக்கு லகுவாக என்ன செய்யணும்? மாறிடும். எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நாம கர்த்தருக்கு சித்தமாக செய்யணும் தீர்மானம் எடுத்து நாம செய்வோம். கர்த்தர் நாமே இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி தருவாராக. நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானதை, உமக்கு விருப்பமானதை செய்ய எனக்கு இருப்பதாக. நீங்கள் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்தால் ஆண்டவர் உங்களை சிநேகித்து நடத்துவார். ஆபிரகாம் தேவனுக்கு சித்தமானதை செய்தான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தாவீது தேவனுக்கு சித்தமானதை செய்தான். எனவே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீதுன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு சித்தமானதை செய்ய ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த தந்ததான இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் சத்துருவினால் பொறுக்கப்பட்டு போய்விடக் கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கர்த்தாவே அவர்களுக்கு வருகிற சோதனைகள் நெருக்கி விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் அவர்கள் பலம் கொண்டு வளரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இதற்கான கிருபை இப்போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க உதவி செய்ய, உமக்கு விருப்பமானபடி நடக்க வேண்டும் என்றதான ஒரு ஆர்வத்தை, விருப்பத்தை செயல்படுவதையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் வந்திருக்கிற சிறியோர், பெரியோர், முதியோர் ஒவ்வொரு மீது இறங்குவதாக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உம்முடைய நாமத்தை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்த எங்களை நீங்கள் வெறுமையாக விடவில்லை. ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வசன சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தாவே எங்களெல்லாம் சாட்சியாக வைத்திருக்கிறபடியாகவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அவைகள் இதெல்லாம் விடுதலையாக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை இப்போதே ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, வராத ஜனங்கள் வர நாட்களை அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகளில் இருக்கிற எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கெல்லாம் எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வர எங்களுக்கு கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம்.